1981 பீகார்ல பிறக்கிறாரு. ஸ்கூல் படிக்கும் பொழுதே ஃபுட்பால்ல கோல் கீப்பரா இருக்காரு. இதை பார்த்த கிரிக்கெட் கோச், நீ கிரிக்கெட்டுக்கு வந்துரு, விக்கெட் கீப்பிங்ல நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படியே அவரை விக்கெட் கீப்பிங்ல நிக்க வைக்கிறாங்க. கோச் இல்லாத நேரத்துல தான் பேட்டிங் ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஸ்கூல் லெவல்ல நடந்த டோர்னமெண்ட்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. இவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பீகார் அண்டர்-19ல இவரை செலக்ட் பண்றாங்க. அங்கேயுமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. நடக்கக்கூடிய மேட்ச்ல கலந்துக்கிட்டு கிரிக்கெட் அசுரன் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறாரு. குடும்ப சூழ்நிலை காரணமா கிரிக்கெட்டை விட்டுட்டு ரயில்வேல வேலை பார்க்குறாரு. இப்படியே வாழ்க்கை போயிடுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் 2004 இந்திய டீம்ல விக்கெட் கீப்பரா இவர் உள்ள களமிறங்குறாரு. அப்புறமா கிரிக்கெட்ல சதம் அடிச்சு சச்சினுக்கு அடுத்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறாரு. 2007 கேப்டனாவும் அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா இந்தியா வாங்க முடியாத 3 விதமான ICC கப்பை இவர் வாங்கி கொடுக்கிறாரு. வேற யாரும் இல்ல, மகேந்திர சிங் தோனி. ஒரு நடிகருக்கு இங்கிலீஷே பேச தெரியல அப்படின்னு சொல்லி கலாச்சவங்க முன்னாடி இப்போ அவரு ஹாலிவுட் பாலிவுட்னு ரொம்பவே கலக்கிட்டு இருக்கிறாரு. குட்டி ஸ்டோரி வித் தனுஷ். வெங்கடேச பிரபு கஸ்தூரி ராஜா அப்படின்ற இவருடைய பெயர் சினிமா வாழ்க்கைக்காக தனுஷ் அப்படி சொல்லி மாத்திக்கிட்டாரு. ஜூலை 28, 1986 தேனியில பிறக்கிறாரு. 12th முடிச்சுட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணுன்றது அவருடைய ஆசை. ஆனா அவருடைய அண்ணா செல்வராகவே கூட்டிட்டு வராரு. அவர் நடிச்ச முதல் திரைப்படமே துள்ளுவது இளமை. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில ரொம்பவுமே தனுஷ் கலாய்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா இவர் நடிச்ச கண்டுகொண்டேன் திரைப்படத்துல இவரை பழைய திரைப்படத்துல கலாச்சவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்துல இவருடைய நடிப்பை பத்தி ரொம்பவே பாராட்டு. திருடி, தேவதையை கண்டேன், புதுப்பேட்டை அப்படின்னு பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. ஒன்று பேசும் பொழுது இங்கிலீஷ் பேச தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கலாய்க்கப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ அவர் பாலிவுட் ஹாலிவுட்னு சூப்பரா கலக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் அவருடைய டெடிகேஷன் தான்.